பேக் டு டேஸ் நர்சிங் பேஷண்ட். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யார் கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சின்ன அப்பாக்காண்டி தான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுவீங்க. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்ல போட்டு கனெக்ட் பண்ணி அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். டைட்டில்லாம் நீங்கள் வந்து தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகே மேடம்? சரிடா, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜின்னோட இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, ஜின் வந்து கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் வந்து கேப்டனாக இருக்காரு. அதாவது பேசஞ்சர் ஃப்ளைட் இருக்குல்லடா, அதில் வந்து அவர் வந்து மெயின் பைலட்டாக வந்து இருக்கிறாரு. ஜின்னுக்கு வந்து ஒரு தம்பி உண்டு, அது வேற யாரும் இல்லை, ஜங்குக் தான். அவர் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஜின்னோட அப்பா வந்து பேங்க் மேனேஜராக இருந்திருப்பாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிப்பாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்கள் இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அது போக நீங்கள் நிறையா மேகசின்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருமே உங்களுக்கு அவார்ட்லாம் நிறையா கிடைச்சிருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து 2 பொண்ணுங்க, அதாவது நீங்கள் ஒன்று, அப்புறம் வந்து உங்கள் தங்கச்சி, அவளுமே ஃபைனல் இயர் தான் படிக்கிறான். அவளோட பேர் வந்து ஆனா. உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருந்திருப்பாங்க. சரிடா, இதுவே நல்ல இன்ட்ரோவாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங் சீனே ஒரு ஏர்போர்ட்குள்ளே இருக்கிற மீட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்னொரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். எஸ் சார், வாட் இஸ் தட்? யா, எனக்கு புரியுது உங்க எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு. நமக்கு க்ரூவா 1 வீக் வெக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இத்தனை நாள் தனித்தனியாக லீவ் போட்டு நம்மளோட ஹாலிடேஸ் நம்ம என்ஜாய் பண்ணோம். எனக்கு நமக்கு க்ரூவா கொடுத்துருக்காங்க. அது போக ஃபாரஸ்ட் கேம்ப் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு கைடன்ஸ்க்கு 3 பேர் வருவாங்க நமக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அதனால இந்த 1 வீக்கை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஓகேங்களா கைஸ்? எஸ் சார், வி ஆர் ரெடி. ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது போல் அந்த ஃபாரஸ்ட், மூன் வெயில் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு டீட்டெயில்ஸ் அவ்வளோ தெரியல கைஸ், மேனேஜ்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நைட் நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ எல்லாருமே உங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னலாம் வேணுமோ பேக் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த கைடன்ஸ் வரவங்களும் அவங்களும் நமக்கு தேவையான திங்ஸ் நமக்கு அப்பாற்பட்டது என்னென்னலாம் வேணுமோ அவங்களாம் எடுத்துகிட்டு வர மாதிரியும் மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். மற்ற விஷயங்கள் நான் பேசினேன், க்ரூ பற்றி, அப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்குது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நமக்கு கரண்ட்டாக வெக்கேஷனுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் என்ஜாய் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஓன்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஸோ அவர் தான் மெயின் பைலட்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மீட்டிங்மே டிஸ்மிஸ்ட் ஆயிடுது. ஜின்னோட க்ரூவில் வந்து ஜின்னோட சேர்த்து 12 பேர் மொத்தமாக. இப்போ அதில் அவருக்கு கொஞ்சம் க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான். அவங்க பேர் வந்து ரேஷ்மா. அதாவது அவங்க வந்து ஜின்னோட கொஞ்சம் சீனியாரிட்டியில் வந்து கம்மி தான், ஜின் தான் அதிகம். பட் ஏஜ் வைஸ் ஒரே ஏஜ் அப்படிங்கிறதுனால வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, டேய் ஜின், அது கொஞ்சம் மோசமான ஃபாரஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க, நீ என்னடா இப்படி சொல்லிட்ட? இந்த பாரு ரேஷ்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு தான் கைடன்ஸ் எல்லாருமே வராங்கல்ல. அப்புறம் என்ன, மேனேஜ்மெண்ட்லேருந்து இவ்வளோ சேஃபாக அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜின் கான்ஃபிடன்ஸாக மேனேஜ்மெண்ட்டை நம்பி சொல்கிறாரு. இப்போ ரேஷ்மா தான் வந்துட்டு, இந்த பாரு ஜின், உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லன்னு நான் சொல்லலை, பட் இங்க இப்படி நம்பி இவனுங்களை நம்பிலாம் நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்றா ரேஷ்மா. ஜின் அதெல்லாம் ஒன்றும் பொறுப்பெடுத்துக்கல. சரி, அப்படி எதுவும் பிரச்சனை தான், நம்ம மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? விடு, லீவ் இட் ஃப்ரீ. இப்போ போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் போய் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஜின்னுமே அவர் பேக் பண்ணதுக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி உங்க சைடு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ட்ரெஸ் தான் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்து. உங்க தங்கச்சியுமே இன்னைக்கு லீவ் போட்டிருப்பான், அவளையும் சேர்த்து உலுக்கிக்கிட்டு இருக்கீங்க. பேக் பண்ண, அதை பண்ணி, இதை எடுத்து வை, அதை பண்ணி, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் வந்துட்டு, ஏன்டி இப்படி அவசரப்படுற, ஏன் அவசரப்படுற, ஏன் நாளைக்கு போக கூடாதா, இல்ல 1 வாரம் கழிச்சு போக கூடாதா, இன்னைக்கே தான் உனக்கு போகணுமா? இங்க பாருமா, அங்கெல்லாம் ரொம்ப யூனிக்கான அனிமல்ஸ், அப்புறம் வியூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குமா, சரியா? நம்ம காலையில பாக்குறத விட நைட்ல அவ்வளவு இதா இருக்குமா. ஏண்டி, காட்டுக்குள்ள உனக்கு என்னடி போஸ்ட் போட்டு லைட் ஆடி வச்சிருக்க போறாங்க, லூசு மாதிரி பேசாதடி. இந்த பாருமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் மட்டும் என்ன தனியாவா போறேன், ஐஸ்வர்யா, பிருந்தா, ஜனனி, ஜிசா 4 பேரும் கூட வராங்க. எதுக்கு? நீ கெட்டதும் இல்லாம அந்த பொண்ணுங்களையும் சேர்த்துக்கு இருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க சேஃபா தான் இருப்போம். ஷுப்பா, பொம்பளை பிள்ளைங்களாம் சேர்ந்து எங்கேயும் போயிடாதீங்கடிமா, இப்ப என் பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. அங்க இருந்து உங்க அப்பா தான் வந்துட்டு, ஐயோ அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் விடேடி, ஏன்டி இப்படி போட்டு பொண்ணை சாவடிக்கிற வச்சு, கொஞ்ச நேரம் விடு, அப்பனும் பிள்ளைக்கு இதே பிரச்சனை தான், என்னமோ பண்ணி எப்படி கீடு கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. நீ விடுறா சொல்ல, நீ போயிட்டு வா சேஃபா, அப்பா நான் இருக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்பா, சரியா? அச்சோ தேங்க்ஸ்பா, லவ் யூடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்றாங்க. நீங்க எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்போ கிளம்புறீங்க. போயிட்டு வரமா, போயிட்டு வாடி, பார்த்து போயிட்டு வா, சேஃபா இரு, சரியா? பார்த்து பத்திரமா இரு, சரியா? இது ஒன்னாலும் கால் பண்ணு. டவர் அங்க அவ்வளவு கிடைக்காது. அது சரிடி, நீ பிளான் பண்ணி தான் போற, நீ பத்திரமா இருக்கே இல்லையா, அந்த பொண்ணுங்களாச்சும் பத்திரமா பார்த்துக்கோடி, எதுவும் ஒண்ணுக்கு ஒன்றும் ஆயிராம பார்த்து இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க.
சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு உங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு போறீங்க. ஓய் ஆனா டாடா போடி போடி கிளம்பு காத்து வரட்டும். 2 நாளைக்கு நிம்மதியா பெட்ல தனியா ஜாலியா நான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்களுமே கிளம்பிடுறீங்க உங்க வீட்ல இருந்து. கார்ல தான் போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போற வழியில அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. அதுல ஜிசா மட்டும் வரல. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும். அதனால வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. லாஸ்ட் நேரத்துல நான் கேன்சல் பண்ணிருப்பா. நீங்க கார்ல தானடா போயிருப்பீங்க. அதனால இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பார்க்கிங் வந்து இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு பார்க்கிங் இருக்கும். ஆப்போசிட்லயுமே ஒரு பார்க்கிங் இருக்கும். அங்க பார்க் பண்ணிட்டு 1 வீக்குக்கு வந்து கேஷ் எல்லாம் பே பண்ணிட்டு நம்ம கார் அங்க பார்க் பண்ணி போட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து ஆட்டோவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கார் பிடிச்சோ நம்ம வந்து போய்க்கலாம். அப்படின்ற மாதிரி தான் உங்க பிளான். நீங்களுமே வந்து அதை கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ஃபாரஸ்ட் போறீங்க அப்படின்னா வந்து மூன்வெயில் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்து நீங்க வந்து போறீங்க. ஸோ ஜின்னோட மேனேஜ்மெண்ட் அலாட் பண்ணிருப்பாங்களா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் நீங்களுமே வந்து போறீங்க. ஆக்சுவலி மூன்வெயில் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபுல் ட்ரீஸ் தான். ஸோ பேசிக்கா ஃபாரஸ்ட்னாலே ட்ரீஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது போக வந்து ஃபாரஸ்ட்குள்ள போக போக வந்து ஒரு மலை மாதிரி ஒண்ணு வந்து ஏறுற மாதிரி வரும். மலையில ஏறி நம்ம கீழே அந்த பக்கம்லாம் வந்து அவ்வளோ ட்ரீஸ் எதுவுமே கொஞ்சம் அதிகமா இருக்காது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு வந்து வெளியில இருந்து பார்த்தா அவ்வளோ தெரியாது அந்த இது. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுவுமே இந்த மிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல பனி மாதிரி இதாகும்ல அந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோ கிளியரா தெரியாது. யாரும் அவ்வளோ பார்த்ததும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மலைக்கு நம்ம உச்சிக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். அதுக்கு கீழே நம்ம வந்து இறங்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இறங்கணும் அப்படின்னா வந்து சில வீடு அந்த மாதிரிலாம் வந்து தெரியும். ஆனா வந்து தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து தெரியாது. அந்த பக்கம் யாருமே பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும். ஒரு சைடு தான் ஃபாரஸ்டோட ஒரு சைடு தான் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. அதர் சைட வந்து பார்த்ததே கிடையாது யாருமே. ஸோ அப்படிப்பட்ட ஃபாரஸ்ட்டுக்கு தான் நீங்க வந்து போறீங்க. அது போக வந்து அந்த ஃபாரஸ்ட் பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல கத்துறாங்கன்னா, எங்க இருந்து கத்துறாங்க, எந்த டைரக்ஷன் எந்த இதுல இருந்து கத்துறாங்கங்கிறத நம்மளால அவ்வளோ ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ அடர்த்தியா இருக்கும் அந்த இது. அது போக வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் யூனிக்கா இருக்கும். பட் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க இருப்பாங்க. ஒரு பீஸ்ஃபுல்காக தான் அங்க வந்து பீப்புள்ஸ் வந்து வெக்கேஷனுக்கு போறது வர்றது அந்த மாதிரி இருக்கிறாங்க, செய்றாங்க. அத நம்பி தான் வந்து நீங்க வந்து போறீங்க. அது போக வந்து சில யூனிக்கான அனிமல்ஸ்லாம் அங்க இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் கூட தெரிய மாட்டேங்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் சொல்லி நீங்க கேள்விப்படுறதுனால அதுல எக்ஸைட் ஆகி தான் நீங்க போறீங்க. ஜிம் பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் இந்த மாதிரிலாம் இங்க போவாங்க செய்வாங்கங்கிற ஒரு ரீசன் காண்டி அவங்க மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி ட்ரிப் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஜின்னோட டீம்மே அங்க வந்து ரீச் ஆயிடுறாங்க. நீங்க கேர்ள்ஸுமே அங்க போய் ரீச் ஆயிடுறீங்க. நீங்க என்னோட மெம்பர்ஸ் எல்லாருமே ரைட் சைடு வழியா போறாங்க தீப்பந்த தேண்டிக்கு. நீங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு பார்த்து வழியா போறீங்க. அதே மாதிரி தீப்பந்த தேண்டிட்டு தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கீங்க நீங்க உள்ள. ஸோ அவ்வளோ அழகா இருக்குது அந்த இது. அவ்வளோ கிரீனரிஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது போக பாத்துலயுமே வந்து இந்த இலை குப்பை அந்த மாதிரிலாம் படராம அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா அவ்வளோ இருக்கு. யாரோ ஒரு ஆள் இருந்தா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடி இது காடுன்னு சொன்ன இவ்ளோ நீட்டா இருக்குது பார்த்தலாம். ஒரு வேளை இங்க யாரும் இருப்பாங்களோடி தெரியல. யாரு இருந்தா நமக்கு என்ன, நம்ம போட்டோ எடுக்க வந்திருக்கோம். நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் பையனோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேர்ள்ஸ்குள்ள நீங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கீங்க. மெதுவா தான் பேசுறீங்க. அதுவே உங்களுக்கு சவுண்டா கேட்கற மாதிரி கேக்குது. இந்த பக்கம் ஜின்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்குதா உங்களுக்கு? ஏய் ஜின் என்னடா இது இந்த மாதிரி பிளேஸ்க்கு கூட்டு இல்லாட்டி ஃபாரஸ்ட் கேம்ப்னா என்ன நினைச்ச நீனு? இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாப்பா உனக்கு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எங்களுக்கு என்ன பண்றது, உன் கூட வரணும்னு தலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு வராங்க. இப்போ இப்படியே தான் எல்லாமே அந்த பாத்த கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்க 2 க்ரூமே ரீச் ஆகுறதுக்குள்ளே பயங்கரமான சத்தம்லாம் கேக்குது. ரொம்ப பயன்படுத்துற மாதிரி. 2 குரூப்புமே வந்து பயந்து போய் அப்படியே ஒரே இடத்துல உறைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ ஒயன் நீங்க தான் இருந்துட்டு, ஏய் இப்ப எதுக்குடி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? போங்கடி. அப்படி நீ தைரியமானவளா இருந்தா நீ முன்னாடி போடி. ஏண்டி நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? எது அட்டாக் பண்ணாலும் என்னதான் அட்டாக் பண்ணும். போங்கடி. இந்த பாரு ஒயன உனக்காண்டி உன்னை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம்டி. ஐயோ ஒண்ணும் இல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா தான் வந்து போறா. அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இங்க ஜின்ன வந்து தள்ளி விட்டுறாங்க முன்னாடி. நீ தானே இது பண்ண நீனே போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. இப்போ 2 குரூப்புமே அந்த சென்டர் பாத்துக்கு வந்து வந்துடுறீங்க. ஆனா 2 பேரு குரூப்பையுமே வந்து பாத்துக்க முடியல. 2 பேருமே வந்து அந்த மாதிரிதான் கண்டிஷன் நிக்கிறீங்க. ஆனா சவுண்ட் மட்டும் கண்டினியூஸா பயமுறுத்துற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஐஸ்வர்யா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு திரும்பி சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு காத்து வந்து உங்களுடைய எல்லா தீப்பந்தத்தையும் ஆஃப் பண்ணிடுது. அதாவது நீங்க வச்சிருக்கீங்களா அந்த தீப்பந்தத்தை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுது. இப்போ
ஐஸ்வர்யாக்குலாம் பயமா இருக்குது. நீங்க 4 பேருமே ஒண்ணா வந்துட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு சடனா ஒரு பெர்சன் மேல மோதி கத்திர்றா. நான் தான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பெர்சன் வேற யாரும் இல்ல, ஃபெலிக்ஸ் தான். ஆக்சுவலி ஜிம் குரூல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா வந்து ரேஷ்மா, ரியா, ஜியா, அப்புறம் வந்து கீர்த்தி, யமுனா, காவேரி. இந்த 6 பேரு கேர்ள்ஸ். அப்புறம் பசங்கள்ல வந்து ஜிமின், ஜேஹோப், ஆரம், ஜின், ஃபெலிக்ஸ், அப்புறம் வந்து யோமின் அப்படிங்கிற ஒரு பையனுமே வந்து இருப்பாங்க. மொத்தமா 12 பேரு க்ரூல. ஸோ இப்படிதான் வந்து இருக்கும். அது போக அந்த 3 பேர் வேற வந்திருப்பாங்க. அவங்க பேர்லாம் வந்து என்னன்னு வச்சுக்க, மூன், ஜூன், குவென். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐஸ்வர்யா யாருன்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க பயங்கரமா மறுபடியும் சத்தம் வந்தோடனே அவன் ஃபெலிக்ஸ போய் ஹக் பண்ணிக்கிறா. அவங்க கிட்ட உள்ள தீப்பந்தம்லாம் அணைஞ்சிருக்காது, உங்களோட தான் அணைஞ்சிருக்கும். சரின்னு ஹக் பண்ண உடனே ஃபெலிக்ஸுமே வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. இப்போ ஜின்னு தான் இருந்துட்டு, இந்த பாருங்க, இங்க நம்ம இன்ட்ரோ பண்றதுக்குலாம் டைம் இல்ல, சவுண்டெல்லாம் வேற வேற மாதிரி கேட்டுட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா டாப்புக்கு ரீச் ஆகணும், அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும், அதனால எல்லாரும் மொத்தமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இப்போ அந்த தீப்பந்தம்லாம் இருக்கலாம், அணைஞ்சதெல்லாம் இருக்கும்ல, அந்த தீப்பந்தத்தெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கொடுத்து மறுபடியும் வந்து லைட் பண்ணி விட்டுறாரு உங்க தீப்பந்தத்தெல்லாம். இப்போ வந்து எல்லாருமே குரூப்பா வந்து பிளான் போட்டு ஒருத்தராக போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி போவீங்கன்னா, நீங்க வந்து முன்னாடியும் ஜின் வந்து கடைசிலையும் வர்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கா. அவருமே பின்னாடி அதாவது ரொம்ப கிட்ட கிட்டலாம் போல, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க தீப்பந்தத்தை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனா எல்லாருமே வந்து டிசப்பியர் ஆயிடுறாங்க. எப்படி ஆகிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க வாயை க்ளோஸ் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணி அவங்க பத்தாத மாதிரி இழுத்துட்டு போயிடுறாங்க. அது நிறைய பேர் இருக்கிறதுனால எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா நீங்களும் ஜின்னும் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஜின்னா என்னடா ஒரு பையன் காணோம், எங்க போனாங்க, சரி போனோம், நமக்கு எதுவும் கண்ணு தெரியாம இருந்துக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா பிடிச்சு போனா நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க. பின்னாடி வந்தவங்களாம் எங்க? உங்க பின்னாடி வந்தவங்க இது உங்க பின்னாடி யாரும் வரலையா? எங்க போனாங்க, ஏன் கிட்ட கேக்குறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே மேடம் முன்னாடி போனீங்க, நான் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், நான் தான் ஏதோ எல்லாரும் வேகமா முன்னாடி போயிட்டீங்க போல, நான் தான் ரொம்ப மெதுவா நடக்கிற மாதிரி நான் வேகமா வந்துட்டேன்னா நீங்க ஒருத்தவங்க தான் போறீங்க. இந்த பாருங்க சார், நான் வந்து எல்லாத்துக்கும் பார்த்து காட்டிட்டு தான் வந்துட்டு இருந்தேன், எனக்கு இதை பத்தியும் தெரியாது. அப்படி எல்லாரும் எங்க போனாங்க தெரியலையே அப்படின்னு சொன்னே மறுபடியும் பயன்படுத்த மாதிரி ஒரு சத்தம் வருது. இங்க ஜின்னு பக்கத்துல போய் நின்னுக்கிறீங்க. ஓகே ஓகே, கூல் கூல், ஒன்றும் இல்லை, இருங்க, வெயிட் பண்ணுவாங்க, எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அது வந்து பக்கத்துல உள்ளவங்க யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது, கேட்கவும் மாட்டேங்குது. அவ்வளோ எல்லாரும் எங்க போனாங்க நடத்தலே, சரி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம், அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க முன்னாடி முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு சர்க்கிள்மே வருது, அதாவது லெஃப்ட் ரைட் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு இடமே வந்து வருது. அங்க நின்னுக்கிறீங்க நீங்களும் ஜின்னும். ஹலோ மிஸ்டர், இங்க கொஞ்ச நேரம் நின்னுப்போம், மற்றவங்களாம் வரதா இருந்தா வரட்டும், ஏன்னா இங்க சென்ட்ரல் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டோன்ட் கால் மீ மிஸ்டர், ஐம் கிம்ஸ் ஆஃப் ஜென், ஓகே, கால் மீ ஜென் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஐ எம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஓகே, நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம், வரவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே சொல்றாரு. நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ சடனா மரத்துல இருந்து நிறைய பேர் வந்து உங்களை அப்படியே ரவுண்டு கட்டிடுறாங்க. ஐயோ, இவங்கெல்லாம் யாருமே தெரியலையே. ஆமா ஒயன், இதெல்லாம் யாருன்னு தெரியல, ஏன்னா நம்ம உள்ளவங்களாம் காணும், வேலை இவங்க தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ, இதுக்கெல்லாம் யாருக்கு தெரியும், நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அவங்கெல்லாம் ஏதோ தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க, கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, கிட்டலாம் வராதீங்க ப்ளீஸ், பயமா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னே அவங்க சிரிக்கிறாங்க. எல்லாருமே உட்காந்துட்டு உங்களுக்கு அவங்க சிரிக்கிறதே பயமா இருக்கு உங்களுக்கும் சின்னுக்கும். அது போக நேர்லையுமே வந்து நல்லா பெயிண்ட் எல்லாம் பூசிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்பலாம் இல்லை, அவங்க பெயிண்ட்லாம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி மலையில வாழ்வாங்க இல்லையா, இந்த காட்டுவாசிகள்னு சொல்லுவாங்களா, அவங்க தான் அது. ஸோ அவங்க தான் இருக்காங்க, அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க கையில வந்து நிறைய ஆயுதம் வேற வச்சிருக்காங்க, இந்த அம்பு, அப்புறம் வந்து ஸ்வாட் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையெல்லாம் நாங்க அழிக்க வர்றவங்க கிடையாது, சத்தியமா சொல்றேன். நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல, இவர் ஏதோ வெக்கேஷனுக்காக வந்திருக்காரு மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நீங்க எங்களை கொள்ளலாம் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்க சொல்றீங்க. அவங்க ஒருத்தரை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. இப்போ அவங்க கை செய்கை பண்றாங்க, எங்க கூட வாங்க அப்படின்ன மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே போறீங்க. ஒரு கட்டத்துல ஜின் தப்பிச்சியோட பாக்குற, இவரை மட்டும் மாட்டி விட்டு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜின்னையுமே கொத்தா தூக்கிடுறாங்க. அப்போ அவங்க கைசைகளை சொல்றாங்க, எங்கிட்ட இருந்து தப்பிச்சிங்கன்னா உங்க மொத்த பேரையுமே நாங்க கொல்றதா இருக்கோம், இன்க்ளூடிங் ஜின்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜின் அதுக்குமே பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு உள்ள. இங்க எல்லாருமே வந்து அந்த மவுண்டனோட பீக்கு போன வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு வந்து உங்களையும் ஜின்னையும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் இருக்குது.
இப்போ கூட்டிட்டு வந்தவங்க எல்லாமே வந்து பாய்ஸ். அங்க கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த கேம்ப் ஃபயர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் புதுசா வந்தோனே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஜின்னும் பயங்கரமா உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. "அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா எங்கள விட்டுருங்கண்ணா. நாங்க ஃபாரஸ்ட் கேம்பிங்காக வந்தோண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. "ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் ஃபோட்டோகிராஃபர்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா எங்கள விட்டுருங்கண்ணா. நீங்க கூட்டமா இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டி வந்திருக்கீங்க. ப்ளீஸ்ண்ணா எங்கள மட்டும் கொன்றாதீங்கண்ணா. தயவு செஞ்சுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ அங்க உள்ள லேடீஸ் தான் வந்துட்டு உங்களுக்கும் ஜின்னுக்கும் பிளேட்ல சாப்பாடு கொண்டு வராங்க. அதாவது அவங்க வச்சிருக்கிற பிளேட்ல தான் சாப்பாடு கொண்டு வராங்க. அது டிஃப்ரெண்டா இருக்குது அந்த ஃபுட்டு. நீங்க பயந்துட்டு வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க வேற எதுவும் கலந்து நம்மள எதுவும் பண்ணிருவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க பயந்துகிட்டு 2 பேரும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அவங்க அங்க இருந்து ஒரு முறைச்சு ஒரு கத்த தான் செய்றாங்க. 2 பேரும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பயந்துகிட்டே அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும். இப்போ அவங்க எல்லாம் வந்து உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது உங்களோட சேர்த்து அவங்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன சர்க்கிளா அவங்க கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஃபார்ம் பண்ணோடனே நீங்க ஜின்ட்ட சொல்றீங்க, "இன்னைக்கு போச்சு. நம்ம தொக்க மாட்டிக்கிட்டோம். ஆமா, என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. பயமா இருக்குது. இவங்கள பார்த்தாலே எனக்கு பயம். ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல இவங்க இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ரேஷ்மா அவ சொன்னா, அது மோசமான இடம் போகாது அப்படின்ட்டு. அப்பவே கேட்டிருக்கணும். நான் தான் தேவையில்லாம அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்தேன். என் புத்திய செருப்பால அடிக்கணும். சரி விடுங்க, இப்போ நடக்கிறத பத்தி பேசுங்க. பயமா இருக்குது. சாப்பாடும் உள்ள இறங்கவும் மாட்டேங்குது தொண்டைக்குள்ள. வெளியில துப்புனாலும் இவனுங்க கொன்னு போட்டுருவானுங்க. என்னதான் பண்றதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு புறம் ஏறிடுது. நீங்க இரும்புறீங்க. உடனே அங்க உள்ள ஒரு குட்டி பையன் தான் தண்ணி எடுத்து உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டு உங்க தலையெல்லாம் வந்து உங்க தலையும் முதுகையும் தடவி கொடுக்குறான். உங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக் ஆயிருது. சரின்னு சொல்லிட்டு சரி ஏதோ நல்லவங்களா இருப்பாங்க போலன்னு நீங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறீங்க. இங்க ஜின்னுமே அந்த பிஹேவியரை பார்த்துட்டு சரி கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி மனசுலயே நினைச்சுக்கிறாரு. இப்போ அவங்க தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடிக்காங்க. யார் நீங்க? உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள அனுமதிச்சது யாரு உள்ள வர்றதுக்கு? எங்ககிட்ட எந்த ஒரு தகவலுமே யாரும் கொடுக்கல எங்களுக்கு. அதனாலதான் வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு எங்க உணர்வுகள் சொல்லுச்சு, யாரோ வெளியில உள்ளவங்க வராங்க அப்படின்னு. அந்த உணர்வை வச்சு நாங்களும் வந்தா இந்த மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்க காட்டை தீட்டுப்படுத்திட்டீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு? அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா, தயவு செஞ்சுண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா, எங்களை கொன்றாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்கீங்க. நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னா, இங்க மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய ரொம்ப என்ன சொல்றது, ஐயோ வாயில வரமாட்டேங்குதே. ரொம்ப விசித்திரமான மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி நான் வந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. அண்ணா நான் ஏர்லைன்ஸ்ல பைலட்டா இருக்கிறேன். என்னோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாதுண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன சொல்றது கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட இருந்து. இந்த காட்டுக்கு எத்தனையோ மனுஷங்க வந்திருக்காங்க. இங்க தகவல் சொல்லாம யாரும் வந்ததும் கிடையாது. தகவல் சொல்லாம யாரும் இந்த இடத்த விட்டு போனதும் கிடையாது. அப்படி போனாங்கன்னா அவங்களுடைய சாவு எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கான தண்டனை எப்படி கிடைக்கும் தெரியுமா? எங்க காட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம எங்க வாழ்வியலை அழிக்க வந்திருக்கீங்களா? ஆ, அழிக்க வந்திருக்கீங்களா 2 பேரும்? அப்படிலாம் உங்களை நான் அடிக்கலாம் வரல. எங்களை விட்டுருங்க. நாங்க அதுக்காண்டி நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே உட்காந்து அழுகாத குறையா புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வாழ்றதுக்கும் இந்த காட்டை விட்டு வெளியில போறதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க அத செய்வீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? செய்றோம் செய்றோம் செய்றோம்ண்ணா 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 தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா என்னன்னு. அது என்னவா இருந்தாலும் நாங்க செய்றோம். என்ன ஓகே தானே உங்களுக்கு? ஆமாண்ணா, இந்த பொண்ணு சொல்றது ஓகே தான். நீங்க என்னவா இருந்தாலும் நாங்க செய்றோம். எங்களுக்கு இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்றாரு. எங்க காட்டை தீட்டுப்படுத்தின உங்கள மாதிரி பாவிங்களை எங்களுடைய கடவுளான சந்திர தேவனுக்கு அப்படின்னு சொல்லி அவரு நிறுத்தி அந்த சந்திரனை பாக்குறதுல அவ்வளவு அழகா தெரியுது. இப்போ ஜிந்தா இடத்துல இருந்து என்னண்ணா வலி எதுவும் கொடுப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு கேட்கறாரு. தம்பி, இங்க நான் பேசும்போது நீ பேசக்கூடாதுப்பா. எங்க கடவுளான சந்திர தேவனுக்கு நாங்க அந்த பொண்ணையும் பையனையும் ஒப்படைச்சிருவோம். ஒப்படைச்சு சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே நாங்க செய்வோம். அது எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துழைச்சா அது என்ன ஏதுன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். சரி நாங்க கண்டிப்பா பண்றோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்க. அதாவது உங்களை மாதிரி எங்க காட்டை தீட்டுப்படுத்தினாங்கல்ல, ஒரு கல்யாணம் முடியாத பையனையும் பொண்ணையும் தேர்ந்தெடுத்து எங்க சடங்கு சம்பிரதாயத்தைப்படி கல்யாணம் பண்ணி அவங்க மறுநாள், அதாவது சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க சந்திர பகவான் முன்னிலையில வாழ்க்கைய தொடர ஆரம்பிக்கணும்
நீங்க தொடர ஆரம்பிச்சு முடிச்சாதான் இந்த காட்டுல நீங்க அழுக்குப்படுத்துறது, அதாவது தீட்டுப்படுத்தின விஷயம் எல்லாமே மறைஞ்சி சந்திர பகவான் அந்த தீட்டை எங்க இதுல இருந்து நீக்கி மறுநாள் சூரிய பகவான்கிற ஒண்ணு வரும். நீங்க எங்களை ஏமாத்தினாலோ இல்ல இந்த இடத்த விட்டு நீங்க தப்பிக்க பார்த்தாலோ நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. எங்க கிட்ட கைவசமா தான் இருப்பீங்க. அது போக நீங்க எங்களை ஏமாத்த கூட முயற்சி பண்ணலாம். ஆனா நாளைய பொழுதுங்கிறது விடியாது. நீங்க வாழ்க்கையை தொடங்கினா மட்டும்தான் விடியும். அப்படின்னு மாதிரி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஜின்னுக்கு அதுக்கு மேல ஷாக்கு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? எனக்கும் அவளுக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க என்னன்னா இப்படி அசால்ட்டா சொல்றீங்க உங்க ரிச்சுவல் படின்னு. இத பாருங்க, நீங்க சம்மதிச்ச போய் தான் நான் இவ்வளவும் சொன்னேன். இப்போ நீங்க சம்மதிக்கலனா உங்களோட சேர்த்து உங்க கூட உள்ளவங்களையும் சேர்த்து நாங்க கொன்னு போட்டுருவோம். அவங்க அங்கங்க நாங்க கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம். மயக்கத்துல இருக்காங்க, பாத்துக்கோங்க. இப்போ நீங்களும் ஜின்னும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க உங்க வீட்டை யோசிச்சு பார்க்குறீங்க. உங்க அம்மா சொன்னதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்க. அவங்க சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகி வந்துட்டு போகுது. ஜின்னுக்கு ரேஷ்மா சொன்னது எல்லாமே ஃபிளாஷ் ஆகி வந்துட்டு போகுது. சரி, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம், மற்றவங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நீங்க ஃபைனலாக ஓகேன்னே அவங்ககிட்ட சொல்லிடுறீங்க. அந்த கேம்ப் ஃபயர்லேயே நீங்க மாலைலாம் மாற்றி அது போக அந்த கேம்ப் ஃபயரையுமே சுற்றி அங்கேயுமே ஒரு டான்ஸ் மாதிரி உங்களை சுற்றி ஆடுறாங்க. ஆடி நீங்களுமே ஆடுறீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க சடங்கு சாஸ்திரப்படி நீங்க கல்யாணமே பண்றீங்க. பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கட்டில் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்த்தா அது அவங்களுடைய ஸ்டைல்ல இருக்குது. அவங்களோட பழங்காலத்துல இருக்கிற மாரி இருக்குது அந்த கட்டிலு. அத கரெக்ட்டா அவங்க போடுறாங்க. அது என்ன சொல்றது, அந்த இடம் கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கிற ஏரியா. ஆனா அவங்க போட்டோனே அது கரெக்ட்டா இருக்குது. ஏன்னா அவங்க அங்கனே பழகுனவங்க இல்லையா? அங்க போட்டோனே கரெக்ட்டா இருக்குது. இந்த கட்டில்ல தான் உங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எங்களுடைய சந்திர பகவானுக்கு முன்னிலையில எங்களை ஏமாத்திட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இங்க பொண்ணுங்கலாம் உங்கள அலங்காரம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்களுடைய உடைய தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. இப்போ உங்கள அலங்கரிச்சுலாம் கூட்டிட்டு உட்கார வச்சுடுறாங்க. அவங்களுக்கு அந்த இதுல எப்படி பூவெல்லாம் கிடைச்சோ தெரியல. காட்டு பூ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் மொத்தமா பின்னி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க தலையிலலாம் வச்சு விடுறாங்க. உங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்கல. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மைண்ட்ல வச்சுட்டு, அவர் ஜின் அவரோட க்ரூ மெம்பர்ஸை மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க 2 பேரும் அந்த கட்டில்ல உட்காந்துருக்கீங்க. சாரி வயான், சாரி ஜென். நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நாங்க இந்த கேம்ப் ஃபயருக்காக நாங்க வந்தோம். ஆனா இவ்வளவு தூரம் எண்ட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் வெக்கேஷனுக்காக தான் இங்க வந்தோம். எங்களுக்கும் இது தெரியாது. அது போக இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்காங்கங்கிறதும் யாருமே சொல்லி கேள்விப்படல. மோசமான ஏரியான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு அது கூட தெரியாது. நாங்க ஃபுல்லா வெளியில பத்திரிக்கையில எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த காட்டுக்கு போயிட்டு அவங்கள நம்பி தான் நாங்க இங்க வந்தோம். எங்களோட மேனேஜ்மெண்ட்டை நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க போய். எதுக்கு? இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப சாரி. இனிமே பண்ண போற விஷயத்துக்காக. நானும் சாரி. இது எங்க போய் முடிய போதும்லாம் எனக்கு தெரியல. இங்கே எல்லாத்துக்காண்டியும் இதை முடிப்போம். விட்டுருவோம் இதோட. சரிங்களா? சரி. நானும் சம்மதிக்கிறேன் இந்த இதுல. இதோட இந்த காட்டோட நம்மளோட எல்லா இதுவுமே போயிடணும். இங்க அந்த ரிச்சுவல்காண்டி நம்ம வாழ்க்கையை தொடங்குறோம். ஆனா நீங்க யாரு, நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காண்டி இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து கொலை பண்ணிடுவாங்க. 2 பேருமே ஓரளவு பேசி 2 பேருக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த சீன்ஸ்லாம் நீங்க டெலிகிராம் போய் கேளுங்க. நான் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்களும் ஜின்னும் சன்லைட் பட்டு கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சு பார்த்தா அவங்க ஏதோ ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க 2 பேருமே குடிச்சிட்டு தனித்தனியா போயிடுறீங்க நீங்க. இப்போ அங்க அந்த காட்டுக்குள்ள அடுத்த ஒரு குரூப் என்ட்ரு ஆகுது. அது ஃபாரின்ல உள்ளவங்க. அவங்க என்ட்ரு ஆகும்போது அவங்க நல்லா ரிசீவ் பண்றாங்க. பயங்கரமா அவங்க உள்ளவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க. அப்போ நீங்க ஜின்னு பார்த்துட்டு ஆன்ட்டு வாய் பொளந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பேசியிருப்பாரு இல்லையா? அவர் தான் அதாவது அந்த கூட்டத்துக்கு அவர் தான் லீடர் மாதிரி. அவர் இப்போ பேசுறாரு உங்ககிட்ட. என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இங்க காட்டுல வசிக்கிறவங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? Don't judge us that we are illiterate. You got the point? எஸ், புரியுது எங்களுக்கு. அப்படியே டேஸ்மே ஸ்கிப் ஆகுது. நீங்க 1 வீக் அந்த ஃபாரஸ்ட்டை பயங்கரமா சுத்தி பார்ப்பீங்க. அது போக நீங்க ஆசையுமே நிறைவேறிடுச்சு. ஏன்னா ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்கணும்னு சொல்லி வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் அங்க இருந்து நீங்க பார்த்து அழகா கேப்சர் பண்றீங்க அவங்களோட ஹெல்ப் மூலமா. அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜின்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணவும் வச்சிருப்பாங்க. அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரிச்சுவல் நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவங்கள மிரட்டியிருப்பாங்களே தவிர்த்து அவங்க மேல எதுவுமே கை கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். நீங்க உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஜின்னு ஃபயர் கேம்ப் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி வந்திருப்பாரு. அதுவுமே நிறைவேறிடுச்சு அவங்க க்ரூல உள்ளவங்களுக்கும்.
ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, அந்த ஒருவங்க கல்ச்சர் படி நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க. அது போக வந்து எத்தன நாள் இருக்காங்களோ, அத்தன நாளுமே அந்த ரிச்சுவல செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய இது. அத சொல்லியிருக்க மாட்டாங்க முன்னாடியே. அதனால வந்து இப்போ லேட்டா தான் சொல்றாங்க. சரி வேற வழி இல்ல. நம்மள வந்து இவ்வளோ தூரம் கூட்டு வந்ததே பெருசு. பிறகு இவங்களே கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அந்த ரிச்சுவல்ஸுமே வந்து நீங்க செய்வீங்க. அந்த ஒரு வாரமுமே நீங்க வந்து அத கடைப்பிடிச்சிருப்பீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. ஜின் அவருடைய வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காரு. அதாவது டியூட்டிக்கு போறது, வர்றது இந்த மாரி இருக்கிறாரு. அங்க தான் இருக்கிறாரு அவரு. நீங்க வந்து இந்த 1 மந்த்ல வந்து ஃபோட்டோகிராஃப் எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பீங்க. அதெல்லாம் வந்து ஷோ பண்ணி, உங்கள வந்து ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ன்னு சொல்லி உங்களுக்கு அவார்ட், கேஷ் பிரைஸ் எல்லாமே குடுக்குறாங்க. மேகசின்ஸ் எல்லாம் வருது. நீங்க எழுதுற மேகசின்ஸ்லயும் வருது. மத்தவங்க இருக்கிற மேகசின்ஸ்லயுமே வருது. உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள பெருமைப்படுத்தி நெறையா போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்கேயோ வெளில கிளம்புறீங்க. அதனால நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க வேக வேகமா. அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா சடனா உங்க அம்மா சட்னி ஊத்துறாங்க. அந்த சட்னி ஸ்மெல் பிடிக்காம போய் அப்படியே வாந்தி பண்ணிடுறீங்க நீங்க. இப்போ உங்க அம்மா தான் கத்திட்டு இருக்காங்க. "உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த காட்டுக்கு போயிட்டு வந்ததுலருந்து நீ சரியில்ல ஒயன். எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. என்னடி பண்ணிட்டு வந்த நீனு? எதுவும் பேய் கீய் உனக்கு புடிச்சிருச்சா?" "ஐயோ! ஒண்ணும் இல்லம்மா. சும்மா வாந்தி. வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்பேன். அதனால தான்." "ஏன்டி 2 இட்லி தான்டி வச்சிருக்கேன். இதுல என்ன எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்க? என்னாச்சு உனக்கு? எதுவும் பேய் கீய் பிடிச்சிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேகமா போறதுக்குள்ள சடனா மயங்கி விழுந்துடுறீங்க. "என்னங்க உங்க பொண்ணு இப்படி இருக்கா? என்னன்னு தெரியலடி. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா தண்ணி எடுக்க போறாரு. அப்போ காலிங் பெல் அடிச்சுட்டு, "சார் போஸ்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க அப்பா அங்க போய் போஸ்ட்ட போய் வாங்குறாங்க. உங்க பேர் தான் அந்த போஸ்ட் வந்து வந்திருக்குது. சரின்னு சொல்லி உங்க அப்பா கையெழுத்து போட்டு வாங்கிட்டு உள்ள வந்து அந்த டைனிங் டேபிள்ல வச்சிடுறாங்க. இப்போ தண்ணியெல்லாம் உங்க மூஞ்சில தொளிச்சுட்டு தண்ணி உங்களுக்கு குடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கைத்தாங்களா சேர்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, "என்னடி ஆச்சு ஒயன் உனக்கு? வாந்தி எடுக்கிற, மயக்கம் போட்டு விழுகுற, சாப்பிடாமயாடி இருக்க? நல்லா தானே சாப்பிட்ட? இப்ப என்ன பிரச்சனை? என்னாச்சு உனக்கு? பேய் எதுவும் பிடிச்சிட்டாடி உனக்கு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏம்மா நீ வேற? எனக்கு வேற டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். இந்த பாரு ஒயன். பாருங்கங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணுன்னு." "ஆமா ஒயன். உனக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. உன்னைய ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு கூட்டு போகணுமா? அதுக்கப்புறம் தான்." "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தடுத்து இருக்குது. நீங்க வேற இப்படிலாம் பண்ணி என்னைய தடுக்காதீங்க." "தடுக்கிறதுக்காக ஒண்ணும் இல்லடி. நாளைக்கு இந்த மாதிரி ரோட்ல விழுந்து கிடந்தா அதுவும் நீ பொண்ணு. யாரடி உன்னை பாப்பா?" "ஐயோ! அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதும்மா." "ஏங்க நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ என்ன வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க." "ஆமா ஒயன். வீட்ல இரு." அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. "உனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதை கொடுக்குறாங்க. "இந்தாங்க இங்க. அவ என்ன படிக்கிற நிலைமையா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கிடுறாங்க. பிரிச்சு இப்போ படிச்சுட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ உங்க அப்பா கிட்டயுமே கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவுமே ஷாக் ஆகுறாங்க. "என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா உங்க பொண்ணு? என்னமோ என் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே நீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா?" "அம்மா இப்ப என்னம்மா ஆச்சு? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்காண்டி தான் அன்னைக்கு நீ இந்த காட்டுக்கு போனியா? ஏதோ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ சீன் போட்டுட்டு இருந்த. இப்ப இதுதான் அது. இத பாரு. எதுவுமே விசாரிக்காம பொண்ணை திட்டாத. ஆமா இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வந்துருங்க அப்பான்னு சொல்லிட்டு. என்னதான் பண்றது தெரியல. எவனடி கல்யாணம் முடிச்ச? அவன் கூட தான் போய் கூத்தடிச்சுட்டு இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் நீனு. அம்மா இந்த பாருமா தேவையில்லாம பேசாத." "இல்லடி இதுதான் என்னோட கெஸ் கரெக்ட் அப்படின்னா இதுவா தான் இருக்கணும். என்ன உங்களுக்கு புரியலங்க?" "புரியுதுடி. இருந்தாலும் நம்ம பொண்ணை நம்மளே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் அவளை நம்பிட்டு இருக்கீங்களா? அவ இதுக்காண்டி தான் அங்க போயிருக்கான். அம்மா இங்க பாருமா நீ புரிஞ்சுக்காம பேசாத. நான் அந்த காட்டுக்கு போனது எல்லாமே உண்மைதான். ஐஸ்வர்யா, பிருந்தா, அப்புறம் ஜெமினி கூட போறது எல்லாமே உண்மைதான். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஜிசா அன்னைக்கு வரல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அவ்வளோ ஷாக் ஆகுது. "அப்புறம் எதுக்குடி வந்து என்கிட்ட சொல்லல? எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லல?" அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேட்கறாங்க. செவிட்லயே ஒண்ணு பலார்னு வைக்கிறாங்க. "இது பாரு எதுக்கு இப்ப என் பொண்ணு மேல கை வச்சிட்டு இருக்க? நீங்க பேசாதீங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம். ஏதோ அவ வந்து போறா செய்யறான் நீங்க வாட்டுக்கு விட்டுறீங்கல்ல. அதனாலதான் இப்படி வந்து ஊதாரித்தனமா நின்னுக்கிட்டு இருக்கா." "அம்மா நான் சொல்றேன்லம்மா. இதுதாம்மா பிரச்சனை நடந்துச்சு. எனக்கு அந்த பையன் யாருன்னு கூட தெரியாதுமா. அவன் பைலட்டா இருக்கிறான்னு மட்டும்தான் தெரியும். எனக்கு வேற எதுவுமே தெரியாதுமா. அதான் அந்த பையன் நம்பர் போட்டுருக்கல. அவனுக்கு கால் பண்ணு. அவனுக்கு எப்படி இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று போயிருக்கும். மேரேஜ் வேற பண்ணிருக்கீங்க. அந்த காட்டுக்குள்ள எப்படி மேரேஜ் பண்ணீங்க? என்ன சாக்கு புக்கு சொல்றியா?" "அம்மா சத்தியமா இல்லம்மா. ஏம்மா அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அடி அடிக்காங்க. உங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவமும் வருது. அது போக வந்து அடிக்கிறத பார்த்து உங்க மேல கோவப்படவும் முடியல. அந்த மாதிரி நிலைமையில உங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. "சரி விடுறி. இப்ப எதுக்கு ஒயன் அடிச்சுக்கிட்டு இருக்க? விடு. நம்ம தீர விசாரிக்காம இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம பொண்ணு நம்மளே சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிரும். எதுக்கு நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க தான் ஃபோன் பண்றீங்க. அப்படியே கட் பண்ணி ஜின் சைடு பார்த்தோம்னா ஜின்னுக்குமே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து போயிருக்கும். அவர் அந்த டைம் பார்த்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அங்க இருந்து டேரக்டா அவர் வீட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வீட்லயுமே கேட்டுட்டு இருக்காங்க. "யார் இது? யாரு ஜின் சொல்லு." "அது அப்பா அதான் சொல்றேன்ப்பா. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு." அவர் ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேருக்கு நடந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. "சரி இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா?" "அது அப்பா எனக்கு தெரியாதுப்பா." "தெரியாம எப்படிடா?" "இல்லப்பா அவ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ரீசெண்டா நீங்க கூட படிச்சிருப்பீங்களே." "ஆமா ஒயன். அதான் மூன்வே ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு அதுதான்ப்பா. அந்த பொண்ணு அதுதான். அவதான்." "சரி
நான் உன்னை நம்புறேன் ஜென். அது போக அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருப்பான்ங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வீணா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நமக்கு எடுக்கிற கெட்ட பேர் நமக்கு வேண்டாம். பா, என்னப்பா சொல்கிற? என்னால் அப்படிலாம் பண்ணிக்க முடியாதுப்பா. இந்த பாரு ஜென், அது சாக்ரிஃபைஸாக இருந்தாலுமே அந்த பொண்ணு கூட நீ வாழ்ந்திருக்க. அதனால நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். சரிப்பா, நான் கல்யாணம் பண்ணுறேன். அவளோட நம்பர் அதில் இருக்குது. முதல்ல காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பேசிட்டு முறையாக நம்ம பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும். என்னடா 1 மாதம் ஆயிருக்கு, ஒரு வார்த்தை கூட எங்கள் வீட்டில் சொல்லல. திடீர்னு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக தான் என்ன பண்ணுவ? இல்லைப்பா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. நீ எப்படிடா சொல்ற வாய்ப்பில்லைன்னு? 1 வாரம் எப்படா? யாருக்கு எந்த நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது ஜென், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கர அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுமே தான், அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்குது. அதனால இப்போ உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கால்மே ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனால் பேசுகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா, ஜின்னோட அம்மா, உங்கள் அப்பா, ஜின்னோட அப்பா எல்லாருமே பேசி செஞ்சு ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷன் அந்த ஃபோன் கால்லே அவங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட 2 பேரோட சைன் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ன மாதிரி அந்த நோட்டீஸில் எழுதியிருக்குது. அது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னா, எஸ், அந்த காட்டில் உள்ள ஒரு லீடர் இருக்கார்ல, அவர் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. உங்கள் 2 பேத்துக்குமே இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அது போக அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நாங்கள் வந்து படிக்காதவங்க நினைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த இதுவுமே வந்து 2 பேத்துக்குமே ஃப்ளாஷ் ஆகிட்டே போய்கிட்டு வந்துட்டே இருக்குது. நீங்கள் அங்கே கல்யாணம் பண்ணாலுமே வந்து இங்கே உள்ள ரிச்சுவல் படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு மாதிரி அதில் எல்லாமே எழுதியிருக்குது. உங்கள் ஃபோட்டோ, அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட பேக் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில இதை எடுத்து பார்க்கும்போது இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதை ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கும் ஆள் இருக்கும். அந்த ஆளுங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்போ நடந்ததுன்னு கூட. அப்படியே 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் சின்னுக்கும் மேரேஜ் ஆகி 2 டேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணதை நீங்கள் 2 பேரும் சைன் போட்டு வாங்கியிருப்பீங்க. அது போக நீங்கள் அந்த ட்ரெடிஷன் படி கல்யாணம் பண்ணனால நீங்கள் தாலிச்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ சிம்பிளாக உங்கள் ஃபேமிலி, ஜின்னோட ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டு முறையாக கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் மட்டும் கிராண்டாக வைக்கிறாங்க. அப்படி தான் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் கல்யாணம் ஆகி 2 டேஸ் ஆனாலுமே வந்து நீங்களும் ஜின்னும் வந்து ஏர்போர்ட் பக்கமாக இருக்கிற ஒரு ரெண்டட் ஹவுஸ் வந்து நீங்கள் அப்போதைக்கு எடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. இன்றைக்கி தான் வந்து ஜின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலைக்கு போகிறாரு. ஸோ அஃபிஷியல்னு சொல்லுவேன், உங்களோட பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட நடந்த மேரேஜில் இப்போ தான் வந்து ஒரு 2 நாளே வந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் தான் அவரை கூப்பிடுறீங்க. என்னங்க? சொல்லு. அது லஞ்ச் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன், வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம். ஏன்? நான் சமைக்கிறது நல்லா இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிறது வேண்டாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, நீனும் சேஃபாக ரெடி, சரியா? அப்புறம் நான் வரதுக்கு ஒரு 5 days கிட்ட ஆயிரும். 5 days? ஏன் மேடம்க்கு இருக்க முடியாதா இல்லை? அப்படியெல்லாம் இல்லை, இருந்துப்பேன் நான். குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட தான் வராரு. என்ன கிட்ட தான் வரீங்க? ஒன்றும் இல்லை, 5 days ஊரில் இருக்க மாட்டேன்ல, அதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டோ இல்லை எடுத்துகிட்டோ போகலாமான்னு இருக்கேன். அப்படியா ஜென்? ஆமாம், சின்ன கூப்பிடாதடி, மாமான்னு கூப்பிடு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கை எப்படியோ இங்கே வந்து நின்றுட்டுருக்கு, எப்படியோ போய் இங்கே வந்து நின்றுட்டுருக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆமாம், நீ எப்போ உன்னோட இதை ஆரம்பிக்க போகிற? ஆரம்பிக்கணும், இப்போதைக்கு இல்லை, பார்ப்போம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறேண்ணா, அதனால் வேண்டாம். ஓ சரி, ஓகே. என் பாப்பாவையும் நல்லா பார்த்துக்கோ, சரியா? 5 நாள் ஊரில் இருக்க மாட்டேன். சரி. ஆனால் ஒரு 1.5 month தான் ஆகுது. அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல நான் ப்ரெக்னெண்ட் ஆகினேன்னு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இரு. எனக்கு ஸ்டார்டிங்கே சிம்டம்ஸ் தெரிஞ்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுடி. ஆமாம். என்ன வெக்கப்பட்டலாம் சிரிக்கிற? வெக்கப்பட்டலாம் சிரிக்கிறீங்க மேடம்? அது ஒன்றும் இல்லை ஜென். என்ன? ஐ லவ் யூ. என்னடி கேட்கல? ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ புருஷா. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்கள மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தெரியும், உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நீங்களாவே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. நான் அப்ரோச் பண்ணால் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிருப்பேன். நீங்கள் கிழிச்சிருக்க மாட்டேன்ல, அப்புறம் என்ன? லவ் யூ டி பண்ணாட்டி. ஓகே ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ மிஸ் யூ ஜென். எதுக்குடி? நான் வேணா நெக்ஸ்ட் வீக்கில் போட்டா? ஓகே தான், நான் மிஸ் பண்ணுறத கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிக்கிறேன். சரிடி, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகிறேன், சரியா? சரி ஜென், லவ் யூ மாமா,
லவ் யூடி பொண்டாட்டி அழகி. நம்ம டூயட் பாடே ரொம்ப கம்மியாக தான் இல்லை, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் வர ஆகிட்டேன் நீங்கள். ஆமாம், எல்லாம் அவங்களால தானே, நீங்கள் பண்ண சேட்டனால தானே. அது சரி சரி, எப்பயாச்சும் டூயட் பாடுறதுக்கு நமக்கு ஒரு டைம் கிடச்சிருது. ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிற, ஸோ குழந்தையும் ஹாப்பியான மாதிரி இருக்கும், நீயும் ஹாப்பியான மாதிரி இருக்கும், அதான். ஓ அப்படியா சார், என்ன பண்ணுவீங்க? இந்த மாமா பண்ணுறதை மட்டும் பாரு. ஓ சரி ஜென், மாமான்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு பூஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் லைட்டாக ஓடுறீங்க. ஓய் ஓடாதடி, என் பாப்பா உள்ளே இருக்கா தெரியும்ல. பாஸ் இந்த பாருங்க பாஸ், அதுவுமே கன்ஃபார்மெல்லாம் தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ என் பாப்பாவை சேஃபாக பார்த்துக்கோ, நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்க ஜின் மாமா. அப்புறம் மாமா என்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க? ஆனால் எனக்கு உன்னை ஹனிமூன் கூட கூட்டு போகணுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி பரவாயில்ல, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஹனிமூன் கூட்டு போகிறேன். சரிங்க மாமா. அப்புறம் உனக்கு எந்த கிஃப்ட் பண்ணல நான், எந்த சர்ப்ரைஸ் இல்லை, அதனால உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறேன். என்னது அது சொல்லுங்கள். அது சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ரூமுக்கு தான் போய் எடுத்துகிட்டு வராரு. என்னது மாமா இது, ராப்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க கிஃப்ட் பேப்பர் போட்டு, இதே எப்போ வாங்கினீங்க? அது எப்பயோ வாங்கிட்டான், இருந்தாலும் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. ஸோ அதில் ஒரு டாய் இருக்குது, அதாவது டெடி பியர் மாதிரி ஒரு டாய் இருக்குது, அப்புறம் சாரீ, ஜுமுக்காஸ், பேங்கிள்ஸு. அவர் 1 மந்த் அந்த கேப் இருந்துக்கூட அப்போவே உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, அதையுமே சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த தாலி செயின் எல்லாமே உங்களுக்காக வாங்கி வச்சுருப்பாரு. ஓ சார், இதெல்லாம் வாங்கி வச்சு தான் என்கிட்ட கால் கூட பண்ணாமல் இருந்தீங்களா? ஆமாம், நம்பர் இல்லை, அப்புறம் நான் எப்படி பண்ணுறது? நியாயமாக யோசிச்சுப்பாரு. சும்மா நீ வாட்டில் இருந்தால் செஞ்சால் ஓகே, நம்பர் இல்லை, நீ எந்த அட்ரஸும் கூட எனக்கு தெரியாது. சார் நான் மேகசின்ஸில் வந்தேன்ல சார், அப்போ என்ன பண்ணீங்க? அதெல்லாம் நான் தேடி பார்த்துட்டேன், நம்பர்லாம் கொடுக்க முடியாது, ஒயன் மேடம் நம்பர்லாம் சொல்லி நீ எவ்வளோ அடிச்சு தோத்துறானுங்க தெரியுமா உனக்கு? இது வேறு நடந்திருக்கா? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? சொல்லவே இல்லை. எங்கே சொல்லவே இல்லை, நீ வேறு இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க, இன்னைக்கு தான் அப்படியே நான் சொல்கிறேன். இது வேறு பண்ணியிருக்காங்களா? அவனுக்கு இருக்குது அவங்களுக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைஃப் எனக்கு கிடைக்கும் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. சரிடி. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு சொல்லு, தீர்த்து வச்சிட்றேன். அது நீங்கள் பைலட்டாக இருக்கிறீங்க ஓகே, பட் நீங்கள் கண்ட்ரி டு கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணால் நான் மிஸ் பண்ணுவேனே. அதான் சொன்னல, இப்போவே நான் போக தான் செய்யணும். இப்போ நீ தான் அடுத்த ஃப்ளைட்டில் போங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாம், அது இருக்க தான் செய்ய, என்ன பண்ணுறது? அப்போ வேறு எங்கேயாச்சும் என்ன மாதிரி? அப்படிலாம் எதுவும் கிடையாது சரியா. ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணு தான், உனக்கு முன்னாடியும் பொண்ணு கிடையாது, உனக்கு அப்புறமும் எந்த பொண்ணும் கிடையாது என் லைஃப்பில், ஓகேவா? சரி. அப்புறம் நான் எப்படி நம்புறது ஜின் மாமா? நம்பி தாண்டி ஆகணும், நம்பி தான் ஆகணும், புரியுதா? என் குழந்தை மேலே சத்தியமா அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது சரியா. ட்ரஸ்ட் மீ பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் 2 பேரும் கப்பிள் டான்ஸ் அழகாக நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஜின் கூட, ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் ஜின் கூட உங்கள் லைஃப் ஹாப்பியாக போய்கிட்டுருக்கு. என்ன தான் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தாலுமே என்ன சொல்கிறது, அந்த இதை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மாற்றிட்டீங்க 2 பேருமே. உங்களோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டீங்க, இது நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹாப்பி எண்டிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்டா. நெக்ஸ்ட் ஜிமினோட ஸ்பெஷல் எடிஷன் தான் நான் போடுறேன். ஸோ அதுக்கும் எல்லோரும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேவலமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மிஸ் பை பாய்.